ஆக்சுவலாக கெஞ்சாக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பிளான் போட்டிருக்க சமயத்தில் 2 6 யூசர் கூட ஃபைட் பண்ணி டிஃபீட் ஆயிருப்பாரு. இல்லை அந்த 2 6 யூசருமே கொண்டிருந்தாலும் தெங்க இந்த ஸ்டார் பிளான்ஸோட மர்ஜர் ஆகிற டயத்தில் திரும்பி பிறந்து வந்துடுறாங்க. இந்த ஜென்ரேஷன்ல தான் 6 ஐஸ் கர்ஸ் மனிபுலேஷன் பண்ற கெட்டோ அப்படின்னு இவங்க எல்லா பேருமே இந்த ஜென்ரேஷன்ல தான் வந்து பிறந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஜென்ரேஷன்ல தான் 0 கர்ஸ் எனர்ஜி இருக்க ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்டடான டோஜி ஸ்டார் பிளான்ஸ்ல கொண்டிருப்பாரு. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டைம்ட்டு 6 ஐஸை கொல்றதுக்கு பதிலா கர்ஸ் ஸ்பிரிட் மனிபுலேஷன் யூஸ் பண்ற கெட்டோவோட பாடி டேக் ஓவர் எடுத்து நம்ம கோஜோவை சீல் பண்ணி வச்சிருக்கான். இந்த ரிச்சுவலை பண்றது தான் இந்த கல்லிங் கேம். ஏன்னா நிறைய சாசரர்ஸ் ஹியூமன்ஸ் அப்படின்ட்டு உள்ள வந்து சண்டை போட்டு நிறைய கர்ஸ் எனர்ஜின்றது வந்து பயங்கரமா இருக்கும் இல்லையா, அதை வச்சு கெஞ்சாக்கு அவன் நினைச்ச பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். அதான கெஞ்சாக்கோட பிளானை பத்தி சொல்லிட்டேல, யார் இப்ப காடுக்கு நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல யூகியும் ஜோசோவும் நான் உங்களுக்கு காடா நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வராங்க. கெஞ்சாக்கு தன்னை தானே நிறைய பேண்டிங்கா போட்டு இந்த கேமுக்குள்ள ஒரு பிளேயரா தான் வருவானே தவிர இந்த கேமோட மாஸ்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா கோகனே அப்படின்ட்டு இந்த கேமுக்கெல்லாம் ஒரு இன்டர்ஃபேஸ் ஹெட் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கோகனே அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் தான் இந்த கேமை ரூல் பண்ற மாஸ்டர். இந்த கேமோட ரூல்ஸ் எல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கேமோட ரூல்ஸை பத்தி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்லைனா ஐபட்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த பாயிண்ட்ஸ் எடுத்தா ஒரு புது ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இல்லையா, அந்த ரூலை மெயின் யூஸ் பண்ணி சுமிக்கியையும் அன்வில்லிங்கா இருக்க பார்ட்டிசிபேஷனை இந்த கேம்ல இருந்து வெளியே கொண்டு வரலான்ட்டு பிளான் பண்றான். தெங்கன் அந்த இடத்துல கோஜோ எப்படி அன்சீல் பண்றதுன்னு 2 வழியை சொல்றாரு. ரிசல்மனுக்கு 2 கேட் இருக்கு. முன்னாடி கதவு வந்து கெஞ்சாக்கோட கண்ட்ரோல்ல இருக்கு, பின்னாடி ஒரு கதவு இருக்கு. இதை ஓபன் பண்ணா ஸ்பேர் ஆஃப் ஹெவன் இல்லைன்னா பிளாக் ரோப் மாதிரி இந்த 2 கர்ஸ் டூல்ஸ் இருந்தா கோஜோ வந்து அன்சீல் பண்ணிடலாம், இந்த பிரிசன் வந்து வெளியே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலா கோஜோ இந்த 2மே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிருப்பாரு. யூட்டா ஆல்ரெடி பிளாக் ரோப்பை தேடி எதுவும் மிச்சம் மீதி கிடக்குமான்ட்டு ஆப்பிரிக்காக்கே போயிட்டு வந்திருப்பான், கிடைச்சிருக்காரு. வேற வழியே இல்லை, லாஸ்ட் ஒரே ஒரு வழி தான் இருக்கு அப்படின்ட்டு அதையும் சொல்றாரு தெங்க. இந்த கல்லிங் கேம்ல அனா குருசு அப்படின்னு ஒரு பிளேயர் வந்து கலந்துக்க போறா. 1000 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க ஏஞ்சல் அப்படின்ட்டு ஒரு புது கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவளை பிடிச்சிங்கன்னா அவளால் இந்த பிரிசன் வந்து அன்சீல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவளை வந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பிளானோட கிளம்புறாங்க. யூட்டா இந்த கேமுக்குள்ள கலந்துக்கிட்டு இந்த கேமை பத்தி இன்ஃபர்மேஷனை கொண்டு வரேன்ட்டு அங்கிருந்து கிளம்புறான். மெய்மி ஜெனிக் கிளானோட ரிலேட்டடா இருக்கிறனால மாக்கி நான் கர்ஸ் டூல்ஸ்லாம் எடுத்துட்டு வரேன்ட்டு ஜெனிக் கிளான் கிளம்புறான். ஜோசோவும் யூகியும் தெங்கனுக்கு காடா இருக்க முடிவு பண்றாங்க. அங்கிருந்து போறப்போ யூஜி எல்லாத்தையும் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஜோசோட சொல்ல, ஜோசோ அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்ன அழுகிறியா அப்படின்ற மாதிரி யூகி கேட்க, சீச்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அங்க கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு புது கேரக்டர் மீட் பண்றோம், தி கிரேட் காமெடியன். இந்த கேரக்டர் வச்சு நிறைய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு.